கமருதீன், வினோத், அமித் இவங்க 3 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போது அமித் சொல்றாரு. அமித் என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரிலாம் வந்து கேம் கோசம் இதெல்லாம் பண்ணாதீங்க. மறைமுகமா சொல்வாரு. ஆனா உண்மையான விஷயம் இதுதான். டைரக்டா சொல்றது என்னன்னா, கேமு கோசம் நீங்க எல்லாம் லவ் மேட்டர்லாம் பண்ணாதீங்க. ஒரு கமிட்மெண்ட்டோட பண்ணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து லைஃப்லலாம் இதெல்லாம் நல்லா அமையும். உங்களுக்கு குழந்தை குட்டியோட ஃபேமிலி அமைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா கமிட்மெண்ட்டோட நல்லா கரெக்டான கமிட்மெண்ட்டோட பழகுங்க அப்படின்ற மாதிரி அமித் சொல்லுவாப்புல. கமருதீன் என்ன சொல்லுவாப்புல, சார் இங்க இதெல்லாம் பண்ண முடியாது, வெளியே போனாதான் பண்ண முடியும். இங்கேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா வியானா சொன்னான்னு என்கிட்ட வந்து பாயரா, சாண்ட்ரா ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு எனக்கு கேள்வி கேட்கிறா, ரம்யா ஒன்று சொல்லியிருக்கிறா, அதை வச்சு எனக்கு கேள்வி கேட்கிறா. இப்படி 3 பேருக்கும் இப்படி வந்து இந்த வீட்லயே 3 பேரை வச்சு என்னை இப்படி போட்டு டார்ச்சர் பண்றா. வெளியே போனாக்கா 30க்கு 60 ஆகும், 60க்கு 100 ஆகும். எவ்வளவு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க. ஒன்று சொல்லி மூலையை மாற்றுவாங்க. அதுக்கெல்லாம் நான்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது சார். நான்லாம் லவ் பண்ணனாக்கா அந்த பொண்ணு தான் என் வாழ்க்கை அப்படி போயிடுவேன் சார். அந்த பொண்ணு தான் என் லைஃபு அப்படின்ற மாதிரி போயிடுவேன். லைஃப் பார்க்க மாட்டேன். நடிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணு தான் வாழ்க்கை, அந்த பொண்ணு தான் உலகம் அப்படின்ற மாதிரி போயிடுவேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு கமருதீன். வினோத் பக்காவோ நச்சுன்னு ஒரு அட்வைஸ் பண்ணுவாப்புல, மச்சான் எவ்வளோ பேர் சாதிக்கிறதுக்கோசம் எத்தனோ வருஷங்கள் எத்தனோ காலங்கள் வெயிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ரஜினி சார் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொசிஷன் வர்றதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. எங்கெங்கேயோ வந்து ரோட்லலாம் படுத்துருக்காரு, அவரே சொன்னதான். அதே போல தான் நீ இந்த வீட்டில் 2 மாதம் இருந்துட்டேன், இன்னும் 1 மாதம் கஷ்டப்பட்டுடு, அதுக்கப்புறம் நீ வெளியே போய் என்ன வேணாலும் பண்ண மச்சான். இப்போ இந்த 1 மாதம் வந்து உன்னுடைய கோலுக்கான டைம் நினைச்சுக்கின்னு இந்த 1 மாதம் ரொம்ப எஃபெக்ட் போடு அப்படின்ற மாதிரி இன்னும் சூப்பரான ஒரு அட்வைஸ் பண்ணுறாப்புல கமருதீனுக்கு. கமருதீன் என்ன பண்ணுவாரு, வழக்கம் போல மண்டையை ஆட்டிட்டு சரி மச்சான் சொல்லிட்டு என்ன பண்ண போறாரு, பார்வதி கிட்ட போயிட்டு உட்காந்து பேச போறாரு. இதுதான் அவருக்கு தெரிஞ்ச விஷயம். சோ மக்களே, இதுதான் லைவ்ல நடந்த விஷயங்கள். நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி மக்களே.